World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஜோதிட மறைஞான காதலன் தம்மம்பட்டி திரு ஆரோமரா பப்ளிகேஷன்ஸ் உரிமையாளர் திரு ஹரி அவர்களை விந்தைமிகு ஆன்மீகம் என்ற தலைப்பில் பேச அன்போடு அழைக்கின்றேன். நாமக்கல் மாநாடு அப்படின்னாவே ரொம்ப விஷயகணம் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா இந்த மேடை ஏறினாவே இங்கே கூடியிருக்கிற அத்தனை பேரும் மிகப்பெரிய ஜோதிடர்கள். அவங்க நடுவில் ஒரு மேடை ஏறணும் அப்படின்னாவே சரக்கு இல்லாமல் ஏறவே முடியாதுங்க. அதுக்கு தென்னரசனே மிகச்சிறந்த உதாரணங்க. அவர்கிட்ட ஒரு ஒரு நல்ல விஷயம் கொஞ்சம் குறைபாடாக இருந்தாலும் அதை அப்படியே வெட்டி தூக்கி எறிஞ்சிடுவாருங்க. அவருக்கு முன்னாடி பேசணும்னா எல்லாம் மிகுந்த விஷய கனமாக இருந்ததா பேச முடியுங்க. நிகழ்ச்சியை மிகச்சிறமாக தலைமை ஏற்றுக்கொண்டிருக்க உயர்திரு அண்ணன் சக்திகுரு அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றிய நௌஷாத் அண்ணன் அவர்களுக்கும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் தென்னரசன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி சிற்றுரை ஆரம்பிக்கிறேங்க. உண்மையிலுமே காலையில் நம்மளுடைய சகோதரி அவ்வளவு அருமையா பாடல் பாடினாங்க. அந்த பாடலுக்கு நம்ம எல்லாமே மனம் இறங்கிறப்போ தெய்வங்கள் எல்லாம் இங்கதான் எங்கேயாச்சும் நம்மளுடைய அவங்களுடைய சாநித்தியத்தை இங்கதான் இருக்குங்க. ஏன்னா இந்த பாடலுக்கு கண்டிப்பா எல்லாருமே இறங்கி வந்திருப்பாங்க. நம்ம மடங்கி இறங்கியிருப்போம், இறைவன் இறங்கியே வந்திருப்பாருங்க. நம்ம எதனாலுமே நம்ம சைவ மரபுல சிறப்பான ஒண்ணு நமசிவாய அப்படின்னு சொல்லி வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜோதிட ரீதியா ஏதாவது விளக்கம் இருக்கா இதுக்காக அப்படின்னா, ஜோதிட ரீதியா தேடி பார்த்தோம்னா நம்மளுடைய நாம எழுத்துக்கள் அப்படின்னு இருக்குங்க. அந்த நாம எழுத்துக்கள்ல நான் அப்படின்னா எங்க விழுவுது அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிக ராசியில விழுங்க. மா அப்படின்னம்னா அதாவது சிம்ம ராசியில விழுங்க. சி அப்படின்னம்னா கும்பராசியில் விழுங்க. வா அப்படின்னம்னா ரிஷப ராசியில் விழுங்க. மறுபடியும் யாங்கிறது மறுபடியும் நம்ம விருச்சிக ராசியில விழுந்துருங்க. இதை அப்படியே ஒரு கோர்வையை எடுத்து பார்த்தோம்னா ஒரு உடுக்க மாதிரியே வருங்க. சிவபெருமானுடைய உடுக்கையா இருந்து செயல்படுறது, அவருடைய ஒளியா இருக்கிறது இந்த நமசிவாய மந்திரம். அதை எழுப்பும் போது அதோடைய நாயகன் சிவபெருமான் கண்டிப்பா இறங்கி வந்துறாருங்க. நம்ம எல்லா நாடகங்கள்லாம் பார்ப்போங்க. நீரை ரொம்ப அருமையா போட்டுற ஒரு சமூகம் இந்திய சமூகங்க. ஒரு ராஜா முன்னாடி வந்தானாவே முதல்ல மாதம் மும்மாறி பொழிகிறதா அப்படின்னு தான் ஆரம்பிப்பாருங்க. நம்ம தெய்வங்கள் எல்லாமே எதை சுற்றி இருக்கு அப்படின்னம்னா, சிவபெருமான் பார்த்தோம்னா நீரை தன்னுடைய தலையிலே வச்சுட்டு கொண்டாடுறாருங்க. எல்லாரும் நம்மளும் சிவபெருமான் அருள் பெறணும்னா நீரை நம்ம கொண்டாடணுங்க. நீரை எவ்வளவு சிறப்பா பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு சிவபெருமானோட அருள் கிடைக்கலாங்க. நம்முடைய மகாவிஷ்ணு அவர் என்ன பண்றாருங்க, பார்க்கடல்ல தான் பள்ளி கொண்டு இருக்காருங்க. அவரும் நீரை ரொம்ப அழகா கொண்டாடுறாரு. நான் கங்காதேவி அவருடைய திருவடியில் இருந்தா கிளம்பி வரதா நம்ம பெரியவங்க சொல்றாங்க. அதனால செல்வ வளம் சிறப்பா இருக்கணும், நம்ம வாழ்க்கை நல்லா சிறப்பா இருக்கணும்னா முதல்ல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது நீரை நம்ம எந்த நீர் மேலாண்மை எந்த அளவுக்கு கொண்டு வரோமோ, நீரை எந்த அளவுக்கு போட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆன்மீகமோ நம்மளுடைய செல்வ வளமோ நம்மளுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுங்க. இந்த பூமிக்கும் மற்ற கிரகங்களுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம், மற்ற எந்த கிரகத்திலையும் நீரும் இல்லை காற்றும் இல்லை. அப்போ நம்மளுடைய மிகப்பெரிய போற்றுதலுக்கு உரியது என்னன்னா காற்றும் நீரும் தான். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கான் உயிரோடு இல்லை அப்படிங்கிறதே காட்டுறதே சுவாசிக்கிறானா இல்லையா அப்படிங்கிறதாங்க. இந்த சுவாசம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயங்க. நம்ம ஜக்கி வாசுதேவன் ஐயா அவர் ஆதியோகி அப்படின்னு ஒரு சிலை வச்சிருக்காருங்க. அந்த சிலையுடைய உயரம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா 112 அடிங்க. நம்ம திருக்குறள் 133 அடி அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அவர் 133 அதிகாரம் எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. இவர் 112 அடி அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இருக்குங்க. ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னே எழுதப்பட்ட அருமையான சாஸ்திரம் விஞ்ஞான பைரவ தந்திரா அப்படின்னு ஒரு புக்குங்க. அது கோரக்நாத் அப்படின்னு ஒரு எழுதியிருக்காருங்க. அது என்னன்னா சசிதேவி அதாவது பார்வதி தேவி சிவபெருமான மடியில் உட்காந்துக்கிட்டு, ஐயா உங்களை அடையறதுக்கு அன்பே உங்களை அடையறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு 112 வழி சொல்லுவாங்க. 112 சூத்திரம் இருக்குங்க.
அந்த 112 சூத்திரத்தை தான் விஞ்ஞான பைரவ தந்திரா அப்படின்னு புத்தகமா வெளியிட்டிருக்காங்க. அந்த 112 முதல் சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, உங்க அடையாளத்துக்கு எளிமையான வழி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, யார் ஒருத்தங்க தன்னுடைய சுவாசத்திலேயே கவனமா இருக்காங்களோ, எப்பொழுதுமே அவங்க கவனம் சுவாசத்திலேயே இருக்கோ, அவங்க தான் வந்து அதுதான் அவங்க என்னை அடையறதுக்கான எளிமையான வழி அப்படின்றாங்க. கிருஷ்ண பரமாத்மாவை பத்தி பெருமையா சொல்லும் பொழுது ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்றாங்க. கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய கவனம் இல்லாம தன்னுடைய வாழ்ந்த காலத்துல வரையிலும் தன்னுடைய கவனம் இல்லாம ஒரு மூச்சை கூட வெளிவிட்டது இல்லையா. எல்லா மூச்சிலையும் அவர் கவனம் இருக்குமா. யார் ஒருத்தங்க தன்னுடைய மூச்சுல கவனம் இருக்காங்களோ, சூட்சும உலகத்தோட சாவி எங்க இருக்கு, திறவுகோல் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம சுவாசத்துல நம்ம பண்ற கவனத்துல தான் இருக்குங்க. நம்மளுடைய மிகச்சிறந்த அருளாளர் அப்படின்னு போன 19ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய போற்றப்படுற வள்ளலார் சொல்றோம். அது இல்லாம ராமகிருஷ்ண பரமஹம்சர், இறைவனை நேரடியா பார்த்தவங்க. அவர்கிட்ட ஒரு அன்பர் வந்து, ஐயா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நான் வந்து நீங்க இறைவன் தியானத்துல போறீங்கன்னு சொல்றீங்களா, அந்த தியானத்துல போகும்போது அப்ப அருள் அனுபவம் என்ன இருக்கு அப்படிங்கிறத எனக்கு சொல்லணும், அப்படியே சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இதை வேற யாராலையும் சொல்ல முடியாது, வேற யார் கேட்டதாலும் நான் சொல்லியிருக்க மாட்டேன், நீ கேட்டதுனால சொல்றேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே தியானத்தில் உட்காராருங்க. மூலாதாரத்துல இருந்து சகஸ்ரார வரலாம் அப்படியே போகும்போது அது என்ன உணர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாருங்க. முதல்ல மூலாதாரத்தில் இருக்கும்போது என்ன சொல்றாருங்க, உயிர் காற்று ஒழிக்கிறாம ஒரு உயிர் காற்று சுவாசம் இருக்கு இல்லையா, அந்த சுவாசம் எப்படி இயங்குமோ அதே மாதிரி எனக்கு இருக்கு அப்படிங்கிறாருங்க. அதுக்கப்புறம் மெதுவா சுவாதிஷ்டானத்துக்கு போயிடப்போ என்னோட உணர்வுல என்ன இருக்குன்னா, ஒரு அன்னப்பட்சி ஆடுறாப்புல இருக்கு அப்படிங்கிறாருங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச தூரம் அப்படி போகும்போது தாமரை மலர்கள் அசைறாப்புல இருக்கு, அதாவது என்ன மணிப்பூர சக்கரம் போகும்போது தாமரை மலர்கள் அசைறாப்புல இருக்கு அப்படிங்கிறாருங்க. அடுத்தது அவருடைய அநாகரத்துக்கு போனோடனே வண்டு ரீங்காரம் இறாப்புல எனக்கு உணர்வு ஏற்படுது அப்படிங்கிறாருங்க. அப்புறம் அதுக்கப்புறம் விசுத்திக்கு போகும்போது அப்படியே எனக்கு ஒரு கோழி நடனம் எப்படி ஆடுதோ, அது பாட்டு கோழி காலையில் எந்திரிச்சோடனே கோழி நடனம் ஆடுது இல்லைங்களா, அதே மாதிரி இருக்கு அப்படிங்கிறாருங்க. அதுக்கு மேல போகும்போது அவருடைய ஆக்ஞா சக்கரத்துக்கு போகும்போது கடல் அலை எப்படி இருக்குமோ அந்த கடல் அலை மாதிரியே இருக்கிற சத்தம், அந்த உணர்வு இருக்கு அப்படிங்கிறாருங்க. கடைசியா வந்து சகசாரத்தில் போகும்போது ஒரு பித்து பிடிச்ச மாதிரி, ஒரு பித்தன் ஆடுற மாதிரி ஒரு பித்து பிடிச்ச ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுது அப்படிங்கிறாருங்க. இது வந்து அவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவங்க. இந்த அனுபவத்துக்கும் இப்ப நம்ம ஊர்ல சில கோயில்களா இருக்கு, அந்த கோயில்களுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குங்க. என்ன அப்படின்னம்னா, நம்ம திருவாரூர் பக்கத்தால ஒரு 7 கோயில் இருக்குங்க, சப்த விடங்க தலங்கள் அப்படின்னு பேருங்க. அந்த சப்த விடங்க தலங்கள்ல ஒவ்வொரு சாமியும் எப்படி ஒவ்வொரு 7 சாமி இருக்கு, 7மே வந்து 7 விதமான நடனம் ஆடினதா சொல்றாங்க. ஒன்று வந்து அஜபா நடனம் அப்படிங்கிறாங்க, ஒன்று ஹம்ச நடனம்ங்கிறாங்க, ஒன்று கமல நடனம்ங்கிறாங்க, அடுத்து பிரிங்கி நடனம்ங்கிறாங்க, குக்குட நடனம் அப்படிங்கிறாங்க, தரங்க நடனம்ங்கிறாங்க, உண்மத்த நடனம்ங்கிறாங்க. அதாவது திருவாரூர்ல ஆடின நடனம் வந்து அஜபா நடனங்க, வேதாரண்யத்தில் ஆடுற நடனம் வந்து ஹம்ச நடனங்க, திருவாய்மூர் அப்படிங்கிற ஊர்ல ஆடின கமல நடனம், திருக்குவளை அப்படிங்கிற பிரிங்கி நடனம், திருக்காராயில் அப்படிங்கிற ஊர்ல நடக்கிறது குக்குட நடனம், நாகை காரவணங்கிறதுல தரங்க நடனம், திருநள்ளாறுல நடக்கிறது உண்மத்த நடனம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா அப்படின்னா, அப்படியே இது வந்து சமஸ்கிருதம் சொல்லியிருக்காங்க, அது தமிழ்ல அப்படியே சொன்னோம்னா அஜபா நடனம் அப்படின்னு சொன்னோம்னா, திருவாரூர்ல ஆடுற அஜபா நடனம்னா உயிர் காற்று மெதுவா போயிட்டு வராம நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அவர் வந்து மூலாதாரத்தில் இருக்கிற மாதிரி என்னவா இருந்ததுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த நடனம் என்னவோ அதுதான் நம்ம வந்து அங்க வந்து குழுக்குறியா நடனமா காட்டிருக்காங்க. வேதாரண்யத்துல ஹம்ச நடனம்ங்கிறாங்க, அதுதான் நம்ம அன்னப்பட்சி ஆடுற மாதிரிங்க. திருவாய்மூர்ல தாமரை மலர் ஆடுறாப்லன்னு சொல்றோம், அதுதான் நம்ம வந்து என்ன பண்றாங்க கமல நடனம்ங்கிறாங்க. திருக்குவள்ளில பிரிங்கி நடனம்ங்கிறாங்க, பிரிங்கினா என்னன்னா வண்டு ரீங்காரம் இறாப்புங்க. திருக்காராயில் அப்படிங்கிறப்போ குக்குட நடனம் சொல்றாங்க, அந்த குக்குடன் என்னன்னா கோழி ஆடுறாப்ல அப்படின்னு அர்த்தங்க. நாகை காரவணம்ங்கிற இடத்துல தரங்க நடனம் அப்படிங்கிறாங்க, தரங்கம்னா கடல் அலை ஆடுற மாதிரி. அடுத்து திருநள்ளாறுல உண்மத்த நடனங்கிறாங்க, அது பித்தன் ஆடுற மாதிரி. இது நம்ம
உடல்ல உள்ளுணர்வுல மிகப்பெரிய ஒரு நடனத்தை தான் நம்ம ஏற்படுற உணர்வை தான் அவங்க என்ன பண்றாங்க, நடனமா நம்ம எல்லாம் காட்டுறாங்க நம்மளுடைய ஆன்மீக பெரியோர்கள். நம்ம சில தெய்வ வடிவங்கள்லாம் நம்மகிட்ட நிறைய இருக்குங்க. அவர் பெரிய ஒரு ஜோதிட பேராசிரியர். அவர்கிட்ட ஒரு 10வது வரலும் எங்க பையன் 9வது வரலும் ஒழுங்கா படிச்சா ஒழுங்காவே படிக்க மாட்டேங்கிறான், அதற்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது, கிருஷ்ணர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து காளிங்க நர்த்தனம் இருக்கு இல்லைங்களா, அந்த படத்தை வச்சுக்கிட்டு வழிபாடு பண்ணுங்க, உன் பையன் நல்லா படிப்பானாருங்க. அதே மாதிரி அவங்க ஸ்கூல்ல அந்த பையன் வந்து 10வதுல முதல் மதிப்பெண்ணை பெற்றாங்க. இதுக்குள்ள என்ன பெரிய விஷயம் உள்ள இருக்கு அப்படின்னா, அந்த பாம்பு நடனம் ஆடுற மாதிரி இருக்கிறது வந்து தான் ராகு கேது. அந்த ராகு கேது மேல கிருஷ்ண பகவான் ஆடுற மாதிரி புதன் வந்து அதை மீறி அடிக்கிற மாதிரி ஒரு இதை நம்ம ஜோதிட நுணுக்கமா அழகா சொல்லியிருக்காருங்க. இப்போ உள்ளர நம்ம கோயில் உள்ள போனோம்னா, உள்ள நம்ம என்ன சொல்றாங்க, நாமக்கல் கோயில்ல உள்ளர வலது உள்ள போனோம்னே நாமகிரி தாயாரு இது வந்து மகாலட்சுமியா இருக்காங்க, ஆனா சரஸ்வதி மாதிரி அருள் புரிவாங்க அப்படின்றாங்க. அதுக்கு வலது பக்கம் போறோம்னா எல்லா ஒரு 10 சிலைனாச்சும் பார்த்தாங்க, எல்லாமே கிருஷ்ணர் வந்து அந்த காளிங்கரத்னம் ஆடுற மாதிரியே செலவு வச்சிருக்காங்க. அப்போ நாமக்கல் ஏன் தமிழ்நாட்டிலே சிறப்பான மதிப்பெண் பெறாத இருக்கும்? கண்டிப்பா பெறுங்க. ஏன்னா அங்க வழிபாடே மிகச் சிறப்பான வழிபாடா இந்த வழிபாடு தான் வச்சிருக்காங்க. இது மாதிரி நம்ம கோயில்ல வச்சிருக்கிற சில உருவங்களுக்கும் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம உதாரணத்துக்கு கஜேந்திர மோட்சம்னு நம்ம பார்க்குறோங்க. ஒரு பாம்பு ஒரு முதல்ல வந்து யானையை கடிக்கிறாப்லையும் அதை வந்து பெருமாள் மீட்கிறாப்லையும் இருக்குங்க. இதுக்கும் நம்மளுடைய ஜோதிடத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னம்னா, மகரம் அப்படிங்கிற மகராசியில குரு வந்து நீசமாகுதுங்க. அதனால மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த கிரக ரீதியா அது மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு முதல்ல வந்து கடிச்சிருது அப்படின்னா மகரத்துல குரு நீசமாவதையும் அதை வந்து பெருமாள் காப்பாற்றுற மாதிரி அந்த உருவத்தை பார்க்கும்போது, அந்த மாதிரி ஜாதக அமைப்பில் இறந்தாங்கன்னா அவங்க அந்த விதமான வழிபாடு பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க அந்த கஷ்டத்தை நீங்குவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கஜேந்திர மோட்சங்கிற படத்தை வச்சுக்காங்க. அதே மாதிரி இப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதுதான், பொதுவாகவே வெங்கடாஜலபதினு சொல்லி வழிபடுறோம், அது புதன் உச்சம்னு சொல்றோம். ஏன்னா அங்க வந்து அவரு சுக்கிர பகவான் அதாவது மனைவியே இல்லாம ரொம்ப தடுமாறி போனதாகவும் கடைசியில் அதை வேண்டி கடைசியில் அதை திருமணம் பண்ண இடமாகவும் சொல்றாங்க. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பெருமான் மட்டும்தான் இருக்காரு, கீழே தான் அம்மா பெருமாட்டியிருக்காங்க. அப்போ வெங்கடாஜலபதி புதன் உச்சத்துக்கு குறிக்குதுங்க. அதே மாதிரி நோய் நீக்கணும் அப்படின்னம்னா கடல்ல போய் இது பண்ணலாம், இல்லாட்டி பெருமாள் படுத்திருக்கிற பெருமாள் அங்க குளிச்சுட்டு அங்க போய் போனா நோய் நீங்கும் அப்படி சொல்றாங்க. அந்த மாதிரி அமைப்பு எங்க இருக்குன்னா ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில் இருக்கு. அது அங்க பார்த்தா அங்க காவேரியில குளிச்சுட்டு போய் அங்க வழிபாடு பண்ணோம்னா கண்டிப்பா எப்படியாப்பட்ட நோயும் நீங்குங்கிறதுக்கு அதுதான் வந்து சுக்கிரன் உச்சத்தை காட்டுறதுக்கான தலமாவும் இருக்குங்க. அது ஒரு சின்ன ஒரு 2-3 முத்திரை டிப்ஸ் சொல்லிட்டு என்னுடைய சின்ன சிற்றுரை சொல்லுங்க. நம்ம ரொம்ப தூரம் ஒரு மெட்ராஸ் மாதிரி ஊர்ல பயணம் பண்ண போறோம். அப்ப பயணம் பண்ணும்போது தாகம் இருக்கு, நம்ம தண்ணி வாங்காம விட்டுட்டோம் அப்படின்னம்னா தண்ணி தாகத்துக்கு என்ன பண்றது, அந்த டிரைவர் நிறுத்த சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா, நம்ம எளிமையா நம்ம விரல்கள்ல நீர் முத்திரைன்னு ஒன்று இருக்குங்க. என்னன்னா நம்மளுடைய சுண்டு விரலும் கட்டை விரலும் இப்படி சேர்ற மாதிரி இந்த முத்திரையை ஒரு 5 நிமிடம் இல்லை 10 நிமிடம் அப்படி போட்டு விட்டோம்னா நமக்கான தாக பிரச்சனை சரியாகும். கூடுதலான தகவல், யார் ஒருத்தங்க இந்த முத்திரையை அடிக்கடி பயன்படுத்திட்டு இருக்காங்களோ அவங்களுடைய ஸ்கின் அப்படிங்கிற நம்மளுடைய தோல் ரொம்ப பளபளன்னு ஆயிடுங்க, கண்ணம்லாம் நல்ல பளபளப்பா இருக்கும். பெண்கள் ரொம்ப விரும்பி போட வேண்டிய முத்திரைங்க. அடுத்தது ஹார்ட் அட்டாக் ஏற்படுறாப்புல இருக்கு. இப்போ ஹார்ட் அட்டாக் நம்ம சில பேர் கையில வலிக்க ஆரம்பிச்சிருது, அந்த உயர்த்து கொட்டுது. இப்போ என்ன பண்றது அப்படின்னா அதுக்கு அவசர கால ஒரு முத்திரை அப்படின்னம்னா நம்மளுடைய மோதிர விரல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விரலை இப்படி மேல மடக்கிட்டு இந்த 2 விரலும் அப்படியே சேர்த்து இந்த மாதிரி முத்திரை ஒன்று பிடிச்சிட்டு நீங்க டாக்டர்கிட்ட போற விரலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க. இது வந்து ரொம்ப அவசர காலத்தில் சாதாரணமாக இது போட்டோம்னா ஹார்ட் அட்டாக்கே வராதுங்க. இல்லை ஹார்ட் அட்டாக் இப்போ ஒருத்தவங்க ஏற்படுது அப்படின்னம்னா இந்த விரலை இப்படி மடக்கிட்டு இந்த நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் ஒன்று சேர்த்து கடைசி விரல் நேரம் நீட்டிட்டு இருக்காப்ல இந்த முத்திரையை போட்டுட்டு அந்த சாதாரணமாக போட்டோம்னா ஏற்கனவே உடம்புல இருந்து ஏதாச்சும் இருந்தனால கொஞ்சமாக நீங்கிட்டே இருக்குங்க. இந்த முத்திரை போட்டோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இந்த கையை பிரிக்கிறவங்களும் ஹார்ட் அட்டாக் வராதுங்க. ரெகுலரா போட்டுட்டு இருக்கவங்களும் ஹார்ட் அட்டாக்கே வராதுங்க. இப்போ குழந்தைங்க நிறைய பேர் கண் நோயில டிவி நிறைய பார்த்து ஸ்கிரீன் நிறைய பார்த்து கண் பிரச்சனையே வந்துடுது. ஆனா அவங்களை தவிர்க்கவும் முடியல. அப்ப என்ன பண்ணலாம்னா அதுக்கு ஒரு 2 விதமான முத்திரை இருக்கு. ஒன்னு பிராண முத்திரை அப்படின்னு சொல்லப்படுற இந்த முத்திரை, இது நம்மளுடைய கண்ணை நல்லா பளிச்சுன்னு ஆக்க வைக்கும். இது நம்ம உடல் ரீதியாக ஒரு சக்தியும் நிறைய கூட்ட வைக்குங்க. இது ஒரு முத்திரை.
அதுக்கப்புறம் இன்னொரு அருமையான முதிரை நம்முடைய தட்சிணாமூர்த்தி பெருமான் போட்டிருக்கிற பெரிய நிறைய சாமிகள் போட்டிருக்கிற சின் முதிரை. இது ரெண்டும் போட்டாங்கன்னா கண் அவ்வளோ நல்லா தெரியும், இருக்க ரொம்ப அருமையா இது பண்ணும். சில பேருக்கு பிபி பிரச்சனை இருக்குங்க. அந்த பிபி பிரச்சனை இருக்கப்போ பிபி நீங்க ஒன்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு கொண்டு செய்யலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பிபி செக் பண்ணிட்டு நான் சொல்லப்படுற முதிரையை ஒரு 20 நிமிஷம் போட்டுட்டு மறுபடியும் பிபி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வித்தியாசமா 20லேருந்து 30 இது குறையுங்க. காரணம் இந்த 2 விரலும் நேரம் நீட்டிட்டு எவ்வளவு முடியுமோ இந்த நடுவிரலும் இந்த மோத விரலும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இந்த கையில் வைக்க இந்த நடுவில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இது நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி பின்னாடி இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இப்படி ஒரு 20 நிமிடம் அது போட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா சிறப்பா இருக்குங்க. கடைசியா ஒரே ஒரு முதிரை சொல்லி என்னுடைய பேச்சை நிறுத்திக்கிறேங்க. என்னன்னா நம்மளுடைய ஹார்மோன் குறைபாடு இல்ல சத்து குறைபாடு இருக்கு. அது பெண்களுக்கு வழக்கமாவே ரொம்ப சிரமத்தில் இருப்பாங்க மாசம் ஒரு இது பண்றதுனால. அவங்க அந்த சத்து குறைபாடு ஹார்மோன் டேப்லெட் இல்லை வைட்டமின்ஸ் டேப்லெட் சாப்பிடணுமா வேற ஏதாவது பண்ணலாமான்னா தினமும் காலையில ஒரு 10 நிமிடம் மாலையில ஒரு 10 நிமிடம் இந்த முதிரை நம்மளுடைய மோதிர விரலும் நம்முடைய கட்டை விரலும் சேர்ற மாதிரி இந்த முதிரை மட்டும் தினைக்கும் போட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தேவையான சத்து குறைபாடு சரியா போயிடுங்க. கண்டிப்பா அவங்களுடைய வைட்டமின் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இல்லாத அளவுக்கு போயிடும். நிகழ்ச்சியில வாய்ப்பளித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக விந்தை மிகு ஆன்மீகம் என்ற தலைப்பில் உரையாற்றிய நம்முடைய ஆறாமிரா பிரசுரத்தின் உரிமையாளர் திரு ஹரியா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து திரு தனிகாச்சலம் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து ஜோதிட மூல நூலாகிய சாராவளி என்ற ஜோதிட மூல நூலை விஜயஹரி ஐயா அவர்களுக்கு வழங்குகின்றோம். ஜோதிட ஆதித்யா என்ற பட்டம் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது.